Good morning students. So last class we have learned about chromosomes and their structure. Today we are going to see about types of chromosomes. So based on the position of centromere, you know what is centromere? So two identical chromatids are joined at a particular point. So ரெண்டு chromatids இணைற பகுதி என்ன சொன்னீங்க centromere. So இந்த centromere வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா different types சொல்லியிருக்காங்க. The chromosomes are called as telocentric. Telocentricனா terminal centromere. ஓகே இங்க பாருங்க telocentricனா அங்க terminalல உங்களுக்கு centromere இருக்கு. ஒரே ஒரு chromatid தான் இருக்கு. அது உங்களுக்கு terminal regionல அதாவது centromere இருக்கனால telocentric கொடுத்திருக்காங்க. acrocentric சொல்லும்போது terminal centromere capped by telomere. terminal centromere ஓகே நுனியில இருக்கு capped by telomere. ஓகே என்ன இருக்கு உங்களுக்கு telomere region இருக்கு. ஓகே submetacentric சொல்லும்போது பார்த்தனா உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க centromere subterminal ரொம்ப மீடியன் சென்டர்ல இருக்காது கொஞ்சம் சப் டெர்மினல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க சென்ட்ரோமியர். மெட்டாசென்ட்ரிக்னா கரெக்டா மீடியன் சென்டர் பொசிஷன்ல இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீனா மெட்டாசென்ட்ரிக் உங்களுக்கு கரெக்டா சென்ட்ரோமியர் வந்து பார்த்தீனா மீடியன் போர்ஷன். ஓகே சோ டெர்மினல் ரீஜன் சொல்லும்போது டீலோசென்ட்ரிக் சொல்றீங்க. டெர்மினல் சென்ட்ரோமியர் கேப்ட் பை டீலோமியர். டீலோமியர் ரீஜன் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு அக்ரோசென்ட்ரிக். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் சப் டெர்மினல் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா சப் மெட்டாசென்ட்ரிக். அண்ட் மெட்டாசென்ட்ரிக் சொல்லும்போது மீடியன் போர்ஷன். மீடியன் பொசிஷன்ல சென்ட்ரோமியர் இருந்தால் அது மெட்டாசென்ட்ரிக். ஓகே பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஈக்குவேட்டிக் குரோமோசோம்ஸ் ஷேப் வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட் ஷேப் சொல்லும்போது டீலோசென்ட்ரிக் அண்ட் அக்ரோசென்ட்ரிக். இதான் ராட் ஷேப். டீலோசென்ட்ரிக்கும் அக்ரோசென்ட்ரிக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ராட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல் ஷேப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் மெட்டாசென்ட்ரிக். எல் ஷேப் சொல்லும்போது சப் மெட்டாசென்ட்ரிக் அண்ட் வி ஷேப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக். ஓகே மீடியன் ரீஜன். Okay, so based on the shape and based on the position உங்களுக்கு centromere வச்சு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்திருக்காங்க. அடுத்து based on the function சொல்லும்போது பார்த்தீங்கன்னா chromosome it can be divided into two types. One is autosomes and second one is sex chromosomes. So what is autosomes அப்படி சொல்லும்போது it is present in all cells. So autosomes சொல்லும்போது எல்லா உயிரினங்களையும் காணப்படும் சொல்லியிருக்காங்க. It controls the somatic characteristics of organisms. Somatic means body cells. நம்ம உடம்புல பாடி செல்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் அதோட பண்புகளை பத்தி சொல்றது அந்த செல்களை பத்தி சொல்றது என்ன சொல்றாங்க ஆட்டோசோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஹியூமன் டிப்ளாய்ட் செல்ஸ் உங்களுக்கு தெரியும் how many chromosomes டோட்டலா 46 chromosomes. நம்ம ஹியூமனோட டிப்ளாய்ட் செல் 2n டிப்ளாய்ட் கேமெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2n சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 chromosomes. இங்க வந்து 44 chromosomes வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டோசோம்ஸ். ஓகே whereas 2 are sex chromosomes. remaining 2 வந்து என்ன சொல்றோம் நம்ம sex chromosomes. So human diploid cells out of 46 chromosomes 44 chromosomes are autosomes which determines the somatic characters. That means our body cells and which the 2 are called as sex chromosomes. The sex chromosomes are involved in what determination of sex. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட உடம்புல இருக்க குரோமோசோம்ஸ் வந்து இல்லை சில ஆர்கன்ஸோட குரோமோசோம்ஸ் வந்து ஒன்று வந்து சொமட்டிக் பாடி செல்ஸ் கேரக்டர்ஸை வச்சு டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் வி ஹவ் மூவ் டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ். சார் நீங்கள் குரோமோசோம்ஸ் சொன்னீங்க டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ சில உயிரினங்களில் வந்து சில ஆர்கனிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை குரோமோசோம்ஸ் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் குரோமோசோம் லார்ஜர் இன் சைஸ். ரொம்ப சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நார்மலாக இருக்க குரோமோசோம் காட்டிலும் இதில் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் இன் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்றாங்க ஜெயண்ட் குரோமோசோம்ஸ். ஓகே ஜெயண்ட் குரோமோசோம்ஸ். ஸோ இன் சர்டன் பிளான்ஸ் அண்ட் they are found in suspensor of the embryo. ஓகே பிளான்ஸ்லேயே இருக்கும். சஸ்பென்சர் ஆஃப் த எம்ப்ரியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லார்ஜர் இன் சைஸ் ஜெயண்ட் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த பாலிடீன் குரோமோசோம்ஸ் அண்ட் லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் இந்த ரெண்டு டாபிக் தான் இப்போ பார்க்க போறீங்க. ஓகே பாலிடீன் குரோமோசோம்ஸ் அண்ட் லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் அக்கர்ஸ் இன் அனிமல்ஸ். ஓகே அது வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் லுக்ஸ் லைக் எ ஜெயண்ட். ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு டாபிக் பற்றி இப்போ பார்க்கலாம். So what is polytene chromosomes? The polytene chromosomes observed in salivary glands of Drosophila. Drosophila சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை. ஓகே உங்களுக்கு பழகின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. யார் இது கண்டுபிடிச்சுன்னா பை E.G. Balbioni in 1981. இந்த பாலிடீன் குரோமோசோம் ஜெயண்ட் குரோமோசோம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ஃப்ளைல கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஃப்ரூட் ஃப்ளைல எந்த போர்ஷன்ல இருக்குன்னா இந்த குரோமோசோம் salivary glandsல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The larvae of many flies, midges, diphthera and some insects பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலிடீன் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். உங்களுக்கு செல் டிவிஷனில் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் இந்த குரோமோசோம்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா குரோமோசோம் டூப்ளிகேட் ஆகும் டபுள் ஆகும் அண்ட் ரீடூப்ளிகேட்ஸ் வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன்ஸ். அங்கே நியூக்ளியர் டிவிஷன்ஸ் எதுவுமே நடக்காது. குரோமோசோம் வந்து டூப்ளிகேட் ஆகும். ஓகே அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பாலிடீன் குரோமோசோம்ஸ் தெளிவாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க.
A single chromosomes இப்போ இந்த பிக்சர் பாருங்க giant chromosome சொல்லும்போது பார்த்தா chromosome உங்களுக்கு பெரிதா தெரியுது பாருங்க ரொம்ப large sizeல இருக்கு பாருங்க ஓகே a single chromosome which is present in multiple copies form a structure multiple copies form a structure called as polyethylene chromosomes இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியாது we can see only through the light microscopes ஓகே உங்களுக்கு நுண்ணோக்கி மூலம் தான் பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க இது வந்து genetically active-ஆ இருக்குன்னு சொல்லிருக்காங்க the chromosomes is always active in position so now we can see in detail so there is a distinct alternating dark bands and light bands இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dark bands ஸோ உங்களுக்கு வந்து கரும்பட்டைன்னு சொல்லுவாங்க டார்க் பேண்ட்ஸ் இருக்கு இன்டர்மீடியட் வந்து லைட் பேண்ட்ஸ் திருப்பி டார்க் பேண்ட்ஸ் இப்படி ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு இருக்கு ஓகே ஸோ டார்க் பேண்ட்ஸ் ஆல்டர்னேட் வித் லைட் பேண்ட்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் டிஎன்ஏ ஆர் பிரசன்ட் இன் பேண்ட்ஸ் ஓகே ஸோ 95% வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர் பிரசன்ட் இன் பேண்ட்ஸ் ஸோ தட் மீன்ஸ் டார்க் பேண்ட்ஸில் இருக்கும் 95% ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பேண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுங்க அண்ட் 5% வந்து இன்டர் பேண்ட்ஸில் இருக்கும் 5% ஆஃப் டிஎன்ஏ அப்போ 95% ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா டார்க் பேண்ட்ஸில் இருக்கும் அண்ட் 5% வந்து இன்டர் பேண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது லைட் பேண்ட்ஸ்னு சொல்லலாம் ஓகே இந்த பாலித்தீன் குரோமோசோம் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் பஃப் அந்த சென்டரில் பாருங்கள் ஒரு லார்ஜ் பஃப் ஒரு புடைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா பால் பியானி ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இது எதில் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைரோனோமஸ் லார்வா உங்களுக்கு மஸ்கிட்டோ மாதிரி சில உயிரினங்கள் இருக்கும் அந்த உயிரினங்கள் அந்த ஸ்பீஷிஸில் அதான் கைரோனோமஸ் லார்வா அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி லார்ஜ் பஃப் அட் த சென்டர் இஸ் கால்ட் அஸ் பால் பேனி ரிங் சொல்லலாம் இது வந்து எதில் இருக்குன்னா கைரோனோமஸ் லார்வா ஸோ இது பார்த்தீங்கன்னா பால் பேனி ரிங் சொல்லலாம் இல்லைனா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குரோமோசோமல் பஃப் ஓகே இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட் குரோமோசோமல் பஃப்னு கொடுத்துருக்காங்க ஸோ பஃபிங் ஆஃப் பேண்ட்ஸ் ஆர் த சைட்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஆர்என்ஏ அப்போ இந்த இடத்துல என்ன சார் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கிளைகள் மாதிரி உங்களுக்கு நீச்சடைந்திருக்கும் உங்களுக்கு கிளைகள் மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும் இந்த சென்ட்ரல் ரீஜனில் அப்போ அந்த ரீஜனில் அதிகமாக ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்போ இன்டென்ஸ் ஆர்என்ஏ அதிகமாக அடர்த்தியான உங்களுக்கு அதிகமான ஆர்என்ஏ வந்து இங்கே சிந்தசிஸ் ஆகிருக்கு ஓகே ஸோ as called as salivary gland chromosomes as these chromosomes occurs in salivary gland ஓகே மையத்தில் வந்து இன்டென்ஸ் ஆர்என்ஏ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே இருக்கிற டார்க் பேண்ட்ஸில் டிஎன்ஏ இருக்குது லைட் பேண்ட்ஸ்லேயும் டிஎன்ஏ இருக்குது ஆனால் மைய பகுதியில் குரோமோசோமல் பஃபில் உங்களுக்கு அதிகமாக என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க இன்டென்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ் as this chromosome occurs in salivary gland இந்த குரோமோசோம் வந்து salivary glandல இருக்கிறதுனால ட்ரோசோஃபில்ல ஒரு ஃப்ரூட் ஃப்ளைல இருக்கக்கூடிய salivary glandsல இருக்கிறதுனால இது வந்து salivary gland chromosome சொல்றாங்க ஓகே ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ் கூட நடக்கும் அக்கர்ஸ் இன் த பேண்ட்ஸ் ஓகே அக்கர்ஸ் இன் திஸ் பேண்ட்ஸ் ஸோ along the polyethylene chromosomes okay so gene expressions transcription process transcription உங்களுக்கு தெரியும் DNA ல இருந்து mRNA அந்த transcription process நடக்கும் RNA synthesis நடக்கும் occurs in the bands along the polyethylene chromosomes so this polyethylene chromosome it is also called giant chromosomes okay so இது எந்த ஸ்டேஜ்ல தெரியும்னா ஜெனரலா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து இந்த chromosomes கரெக்ட்டா தெரியும் so we can see through our light microscope ஸோ அடுத்த மைக்ரோஸ்கோப் பாருங்க அதாவது மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் ஸோ லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் அக்கர்ஸ் அட் த டிப்ளாய்டின் ஸ்டேஜ் ஸோ செல் டிவிஷனில் டிப்ளாய்டின் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் ப்ரோஃபேஸ் உங்களுக்கு மியோட்டிக் ப்ரோஃபேஸ் 1-2ன்னு இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் ப்ரோஃபேஸில் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அதாவது ஓசைட்ஸ்னு கொடுத்துருங்க ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ஆஃப் அன் அனிமல் சாலமண்டார் ஓகே சாலமண்டார் சொல்லும்போது காட்டு ஓனான்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ சாலமண்டார் சொல்லும்போது பார்த்தோன்னா காட்டு ஓனால உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் ப்ரோஃபேஸில் இந்த லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் ஜாயிண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் யூனிசெல்லர் ஆல்கே ஸோ யூனிசெல்லர் ஆல்கே சொல்கிற அசிட்டோபிளேரியா பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த லாம்பிரிஷ் குரோமோசோம்ஸ் தெளிவாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை ஃப்ளெமிங் இன் 1882 இது யார் கண்டுபிடிச்சதுன்னு அப்சர்வ் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஃப்ளெமிங் இன் 1882ன்னு சொல்லியிருக்காரு அந்த highly condensed chromosome form the chromosomal axis ஸோ இந்த குரோமோசோம் வந்து highly condensed form a chromosomal axis ஒரு மைய அச்சு மாதிரி இருக்கு உங்களுக்கு குரோமோசோம் ஓகே the highly formed condensed form a chromosomal axis இதான் chromosomal axis from which lateral lobes are extends as a result of intense RNA synthesis நல்லா கவனிங்க மைய பகுதி குரோமோசோம் ஆக்சிஸ் சொல்றீங்க இந்த இடத்துல வந்து அதிகமாக RNA வந்து உற்பத்தி ஆகிறதுனால இன்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க so more number of RNA synthesis in the central portions from that we can see from this intense RNA synthesis there forms a lateral loop அங்கிருந்து உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகுதுன்னா அங்கிருந்து உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது DNA loops வந்து ப்ரொடியூஸ் ஆகுது so at the center intense RNA has been produced as a result of lateral loops of DNA has been produced இங்க பாருங்க உங்களுக்கு நிறைய lateral loops வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இது ஒரு போர்ஷன் தான் உங்களுக்கு இது என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க so
This type of chromosome is seen in where salamander as well as in unicellular algae Acetabularium. So here also we can see the RNA has been synthesized at the center portion. From this we can see a DNA lateral loops. Okay, so this type of larger size, that is giant chromosomes, is found in two types. That is present in two types. That is polytene chromosomes and lambish chromosomes. So உங்களுக்கு types of chromosomes சொன்னா, so அதோட position, shape and functions வச்சு சொன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா giant chromosomesல polytene and lambish chromosomes டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். Okay, thank you.